Hi friends, welcome to TECHXIA Innovations. நாம் அன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா HCL ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா HCL டெஸ்ட் பண்றதுக்கு நாம ஹைட்ரோமீட்டர் அப்படின்னு ஒரு மீட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த மீட்டர் தான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஹைட்ரோமீட்டர் ஓகேங்களா? இது சப்போஸ் இதுல டெஸ்ட் பண்ண முடியாட்டி சப்போஸ் நம்மகிட்ட இல்ல அப்படின்னா ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. சிம்பிளான ஐடியாஸ் இருக்கு. ஓகேங்களா? பொதுவா HCL ஆசிட் நம்ம டைலூட் பண்ணியும் செல் பண்ணுவோம், இல்ல டாய்லெட் கிளீனர்ல இது பண்ணுவோம். சப்போஸ் கஸ்டமர் உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவா இல்ல உங்க ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ளைல இருந்து வர்ற HCL நல்ல குவாலிட்டியா வருதான்னு செக் பண்ணணும். ஸோ ஹைட்ரோமீட்டர் வச்சு செக் பண்ணலாம். இன்னும் ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பீக்கர்ல 100 ml ஹைட்ரோக்ளோரிக் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுல அலுமினியம் மூடி இருக்கு இல்லையா, அந்த டானிக் இதுல எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அலுமினியம் மூடியை உள்ள போடுங்க. வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள, 5 மினிட்ஸே அதிகம் தான், ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட்டா அது டிசால்வ் ஆயிரும். இருந்த இடமே தெரியாத அளவுக்கு ஆயிரும். ஓகேங்களா? அப்படி ஆச்சு அப்படின்னா நல்ல குவாலிட்டியோட எஃபெக்டோட இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் ஆணி இருக்கு இல்லையா, ஆணி அந்த மாதிரி சின்ன சின்ன ஆணிகள் எடுத்து உள்ள போட்டீங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி ஒரு 5 நிமிஷத்துல நல்லா அரிச்சிடும். ஓகேங்களா? அந்த அரிக்காம இருந்தது அப்படின்னா உங்க ஆசிட்ல எஃபெக்ட் இல்லைன்னு அர்த்தம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஒரு சிமெண்ட் தரையில நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா நல்லா பொறிஞ்சு வந்துடணும். சிமெண்ட் அப்படி வந்துடும், மஞ்சள் ஆயிரும். ஓகேங்களா? இது 3வது மெத்தட். இந்த 3 மெத்தட்ஸ்லயும் நீங்க டெஸ்ட் பண்ணி நம்ம ஆசிட் உண்மையிலே எஃபெக்டிவா இருக்கா இல்ல எஃபெக்ட் குறைஞ்சிருச்சா இல்ல நம்ம ஸ்டோர் பண்ண இடத்துல தப்பான இடத்துல ஸ்டோர் பண்ணிருக்கோமா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இது மெத்தட். ஹைட்ரோமீட்டர் வச்சு எப்படி செக் பண்றதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல கூட பார்க்கலாம், இல்ல ஃபியூச்சர்ல ஒரு வீடியோல போட்டுடலாம். ஓகேங்களா? வேற எதுவும் சந்தேகம் இருந்தா, வேற எதுவும் டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பேசுவோம். இது வரைக்கும் நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த மாசம் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ டீடைல்ஸ் கேட்டுட்டு அட்டன் பண்ணிடுங்க. ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்துட்டு ப்ராப்பரா நீங்க பிசினஸ் பண்ணும்போது உங்களை லாஸ் தவிர்க்க முடியும். ஓகேங்களா? இது எங்களுடைய பிசினஸ் ப்ரொமோஷனுக்கோ எதுக்கோ நான் இல்லை. நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் அது ப்ராப்பரான நாலேஜோட நீங்க செய்யும் பொழுது மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு மார்க்கெட்டிங்ல டேலண்ட் இருக்கலாம், நிறைய விஷயங்கள டேலண்ட் இருக்கலாம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் பேசிக் என்ன ப்ராடக்ட் பண்ண போறீங்களோ அதோட ப்ராப்பரான ஃபார்முலேஷனோ இல்ல மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோ உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா தான் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். ஓகேங்களா? ஒரு ப்ராடக்ட்டை நல்ல குவாலிட்டியில உருவாக்க தெரியல அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போய் வேஸ்ட். இல்லாட்டி நீங்க இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியது இருக்கும், இன்னொரு மேனுஃபேக்சரரை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியிருக்கும். நீங்க ரீபேக்கிங்கோ ஏதோ பண்ணி கொடுத்துருவீங்க, நல்ல மார்க்கெட்டை பூம் பண்ணி கொண்டு வருவீங்க. ஒரு டைம்ல அந்த உங்களுக்கு கொடுக்குற சப்ளையர் ப்ராடக்டை நிறுத்தினாலோ, டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் வந்தாலோ, இல்ல ரேட்டு கட்டுப்படி ஆகலைனாலோ உங்களுடைய அந்த ரீபேக்கிங் பிசினஸ் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி, நீங்களே பேக் பண்ணி, நீங்களே சேல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். நீங்க இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரான ஃபார்முலேஷன்ஸ், ப்ராப்பரான மெத்தட்ஸை கத்துக்கோங்க. அதுக்குன்னு சில விலைகள் நீங்க கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கத்துக்கிற எதுவுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா அமையாது. ஏன்னா எங்களுடைய அனுபவத்துல அப்படித்தான் இருந்தது. ஈவன் நாங்க இந்த டிடர்ஜென்ட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது கைடன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. நம்ம இப்ப தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு பெருசா கைட் பண்ற ஒரு மேனுஃபேக்சரர்ஸ் அவ்வளவா இல்லை. ஓகேங்களா? ஸோ மேனுஃபேக்சரிங்ல அனுபவம் உள்ளவங்ககிட்ட நீங்க கத்துக்கோங்க. நாங்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. நிறைய ரிசர்ச் பண்ணோம், நிறைய செலவு பண்ணோம். எல்லாம் ரிசர்ச் பண்ணி செலவு பண்ணி கத்துக்கிட்ட விஷயங்களை இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க ரிஸ்க் எடுக்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நிறைய விதத்துல இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய நாலேஜ் நீங்க கேதர் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்லயே உங்களுக்கு என்னென்ன மாதிரி சந்தேகம் வந்தாலும் நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டு எங்களோட டச்லயே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பை, டேக் கேர், தேங்க்யூ.